ஜி தமிழ், இது உண்மையின் குரல். ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது கீதா. மக்களுக்காக போராடுவதை விட்டுவிட்டு மதத்திற்காக போராட்டம் நடத்தி ஆட்சியை பிடிக்க நினைக்கும் பாஜக அரசு. தலைமை கழக பேச்சாளர் தூத்துக்குடி சரத் பாலா பேச்சு. கலைஞரின் 102ஆம் ஆண்டு முன்னிட்டு திமுகவின் 4ஆண்டு சாதனை விளக்க திருமணை கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் ஒன்றிய அவைத் தலைவர் சுப்பிரமணி, மாவட்ட பிரதிநிதிகள் ஜெயராமன், சக்கரவர்த்தி, நரசிம்மன், பிரகாசம், ஒன்றிய துணை செயலாளர்கள் சம்பத், வாசுதேவன், குமார தண்டபாணி, பழனி ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் காண்டிபன், ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் ஆகியோர் வரவேற்க சூரிய மற்றும் ஆயுள் கிராமங்களில் டாக்டர் கலைஞரின் 102ஆம் ஆண்டு பிறந்தநாள் முன்னிட்டு திமுக ஆட்சியின் 4ஆண்டு சாதனை விளக்க திருமணை கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரப்பன், தலைமை கழக பேச்சாளர் தூத்துக்குடி சரத் பாலா, ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் 4ஆண்டு சாதனை, பெண்களுக்கு இலவச பேருந்து, காலை உணவு திட்டம், பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு, அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உள்ளிட்ட 4 ஆண்டுகளில் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை விட திமுக ஆட்சி தமிழக மக்களுக்கு அதிகமாக செய்துள்ளது என பேசினார்கள். ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கருணாநிதி நன்றி தெரிவித்தார். இதில் சோளிங்கர் வடக்கு ஒன்றியத்தை சார்ந்த மாவட்ட, ஒன்றிய, நகர கிளைக்கழக பொறுப்பாளர்கள், மகளிர் என கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பீகாருக்கு போனா கிருஷ்ண பரமாத்மா பேர்ல கலவரம் பண்ணுவாங்க. அதே ஒடிசாவுக்கு போனா பூரி ஜெகநாதர் பேர்ல கலவரம் பண்ணுவாங்க. கேரளாவுக்கு போனா ஐயப்பன் பேரில் கலவரம். ஏன் கல்கத்தாவுக்கு போனா ஜெய் காலின்ட்டு அங்க கலவரம் பண்றோம். இப்படி மாநிலத்துக்கு ஒரு கடவுளை கூப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்கிற நமக்குள்ள பிளவை ஏற்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டும். இன்னும் சொல்றோம், திமுக என்ன இந்துக்களுக்கு எதிரான கட்சியா? கலைஞர் யார் தெரியுமா? 25 ஆண்டு காலம் ஓடாமல் இருந்த தியாகராஜ பெருமாள், திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயில் தேரை ஓட வைத்து அழகு பார்த்த தலைவர் நம்முடைய அத்த தலைவர் கலைஞர் அவர்கள். தூரே வாராமல் கிடந்த மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் தூர்வாரிய தலைவர் நம்முடைய அத்த தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன் அந்த மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் கருணாநிதி திறப்பு விழா திறப்பதற்கு யாரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள் தெரியுமா? காவி வேட்டி, காவி முண்டாசு, தாடி, நெத்தி நிறைய பட்டை, குங்குமம் போட்டிருக்கிற ஆன்மீகத்தினுடைய மொத்த உருவமாக இருந்த ஐயா குன்னக்குடி அடிகளாரை தான் அழைத்துக் கொண்டு வந்து கருணை இல்லத்தை திறந்தார் கலைஞர். அந்த நிகழ்ச்சியில் பேசுகிற பொழுது குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார், இது போன்ற நல்ல செயல்கள் செய்கிற தலைவர் கலைஞரை பார்த்து அந்த எம்பெருமானே பாராட்டி மகிழ்வார் என்று குன்றக்குடி அடிகளார் பாராட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் அமித்ஷாவிடம் போய் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு முருகனை கூப்பிட்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா? எனக்கு தூத்துக்குடி மாவட்டம், எங்கள் மாவட்டத்தில் தான் இருக்கிறது திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர் முருகன் கையில் இருந்த வைரவேல் காணாமல் போனது. சுப்பிரமணிய பிள்ளை படுகொலை நடந்தது. அன்றைக்கு யாராவது நீதி கேட்டு நெடிய பயணம் அமித்ஷா வந்தாரா? எச்ராஜா வந்தாரா? அத்வானி வந்தாரா? மோடி வந்தாரா? யாரும் வரல. மதுரையில் இருந்து திருச்செந்தூர் வரை கால்கள் குப்பளிக்க 200 கிலோமீட்டர் நீதி கேட்டு நெடிய பயணம் நடத்திய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை தயவு செய்து மறந்துவிட